வியட்நாம் கேந்தோவில் இருக்கிறோம். இப்போது கேந்தோ ஐரா ஹாஸ்டலில் இருக்கிறோம். ஐரா வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months தெரியும். ரெகுலராக அவங்களோட பேசி எங்களுக்கு ஃபுல் ஃபீட்பேக் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஐரா இங்கே வந்து கேந்தோ மெடிக்கல் காலேஜில் பாப்பாவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கா. இப்போது யாரா ஹஸ்மிதா பேர். ஐரா வந்து நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து இருக்காங்க. அதனாலேயோ நம்ம தெரில மக்களோட நம்ம குழந்தைங்களோட ரொம்ப ஈடுபாடாக நடந்துக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. பிள்ளைங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் நம்ம வீட்டு சாப்பாடு தான், சாப்பாடு எல்லாமே அங்கேருந்து வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. சவுத்துலேருந்து நார்த்து பசங்களும் நிறையா படிக்கிறாங்க. நார்த்துலேருந்து ஒரு குக் இருக்கிறாங்க. நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸ்டடீஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல அட்மாஸ்பியர், நல்ல ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி, நல்ல அட்மாஸ்பியரில் இருக்குது. பிள்ளைங்க நல்ல லெவலுக்கு வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஐரா மேலே ஒரு நல்ல ஹோப் இருக்குது எங்களுக்கு. பர்டிகுலராக எனக்கும் என் பாப்பாவுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல ஹோப் இருக்குது. ஏன்னா ஒரு ரூமில் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஃபுட்டில் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக எங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. அது இனிமேலும் தொடரும்னு நம்பிட்டு இருக்கிறோம். இந்த 6 வருஷம் நல்லபடி ஐராவோட ஹேண்ட்ஸில் சேஃபர் சைடு என் பாப்பா டிகிரி முடிச்சுட்டு நல்லபடியாக தாய்நாடு திரும்புவான்னு நம்புகிறேன். இப்போ என் கூட வந்து எங்கள் அப்பா வந்திருக்காங்க. இங்கே வியட்நாம் வரைக்கும் வந்து என்னோட ஒரு 3 days ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புறாங்க அப்பா. இங்கே எனக்கு வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உடனே ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலுமே வந்து எனக்கு சீக்கிரமாகவே ரெக்டிஃபையும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பார்த்துக்கவும் செய்கிறாங்க. தேங்க்யூ ஐரா.